ஹலோ வியூவர்ஸ். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரிலாம் ரவுண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த ரவுண்ட்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், இந்த ரவுண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் அந்த கவுன்சிலிங்கில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன நம்ம சொல்ல வரோன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபர்தர் இந்த மாதிரியான வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் பற்றி ஃபர்தராக நிறைய மாணவர்கள் இதை தெரிஞ்சுப்பாங்க உங்களால். ஸோ வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா, உங்களோட கட் ஆஃப் பொறுத்து தான். நீங்கள் எந்த மாதிரியான கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதில் நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 200லேருந்து 180 வரைக்கும் கட் ஆஃபில் வரீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ரவுண்டு 1லேயே கூப்பிடப்படுவீங்க. ரவுண்டு 1ல் கூப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலேஜ் செலெக்ஷன், இந்த சாய்ஸ் ஃபில்லிங், இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். அதே மாதிரி அந்த ரவுண்டு 2 180 to 160 கட் ஆஃப் எடுத்தவங்க அந்த ரவுண்டுக்கு கூப்பிடப்படுவாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 3க்கு 160 to 130 கட் ஆஃப், ரவுண்ட் 4க்கு பிலோ 130 இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் ரவுண்டு டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த கட் ஆஃப் படி தான் ரவுண்டு அலாட் பண்ணுவாங்களா சார் அப்படி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு இயர்லேயும் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப்ஸ் எடுத்திருக்காங்களோ அதை ரேங்க் லிஸ்ட் பண்ணி அதை பொறுத்து உங்களுக்கு ரவுண்டு மேக் பண்ணி, ஸோ இந்த கட் ஆஃப் டு இந்த கட் ஆஃப் வாங்க இந்த ரவுண்டுக்கு அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம கவுன்சிலிங் வரம்பு தான் நம்மளால் அது என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். ஸோ இந்த ரவுண்டில் நீங்கள் கூப்பிட்டதுக்கு அப்புறமாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இனிஷியல் பேமெண்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்கனாவே நீங்கள் டெபாசிட் அமௌண்ட்டாக 5000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5000 ருபீஸ் நான் பே பண்ணிட்டேன், சப்போஸ் நான் கவுன்சிலிங் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ரிட்டர்ன் கொடுப்பாங்களா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லை சார் நான் காலேஜ் சூஸ் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு இந்த 5000 போச்சா அவ்வளோதானா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ்லேருந்து இந்த 5000 உங்களுக்கு லெஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இனிஷியல் பேமெண்ட்டுன்றது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் கண்டிப்பாக கட்டினா மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். அதே சமயம் கட்டின அமௌண்ட்டை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்தது நீங்கள் இந்த இனிஷியல் அமௌண்ட்லாம் பே பண்ணதுக்கு அப்புறமாக வரும் விஷயம் என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயே. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன சார் இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட்டு ப்ரொவைட் ஆகிடும். நீங்கள் எந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த கட் ஆஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான காலேஜ் அண்டு கோர்சஸ் உங்கள் முன்னாடி உங்களோட ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதில் இருந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்ததில் நீங்கள் எனக்கு இந்த காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமாகவும் உங்களுக்கு 2 days டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 daysக்குள்ளே நீங்கள் எந்த காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை லாக் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அந்த காலேஜ் உங்களோட கட் ஆஃப்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்ற பொழுது உங்களுக்கு இந்த காலேஜ் அலாட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதர் ப்ரிஃபரன்ஸ் காலேஜஸ் கொடுத்துருப்பீங்க, அதிலிருந்து உங்களுக்கு காலேஜஸ் அலாட் ஆகும் உங்களோட கட் ஆஃப்ஸ் பொறுத்து. இப்போ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜஸை லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைனல் இந்த 2 days டைமுக்கு அப்புறம் நீங்கள் எந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருந்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்களாக பார்த்து கரெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிக்கிறது தான் ரொம்பவும் முக்கியமான விஷயம். நீங்கள் அப்படி பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் லாக் ஆகிடும். பட் அது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக ஃபைனலாக அப்ளை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நிறைய நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படித்து கட் ஆஃப் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்பவும் தெளிவாக சூஸ் பண்ண வேண்டும். அதே மாதிரி அடுத்த விஷயம், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லுவாங்க. உங்களோட கட் ஆஃபையும் பொறுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதையும் வச்சு உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகும்.
அந்த அலாட் ஆன காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம்னு 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது மேக்ஸிமம் அதில் அலாட் ஆகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜாக தான் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட கட் ஆஃபை பொறுத்து அந்த காலேஜ் கட் ஆஃப் ஆஸ் வெல் அஸ் உங்களோட நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் இதை பொறுத்து இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். ஆனால் இருந்துமே இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, செலக்ட் ஆர் ரிஜெக்ட்ன்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அங்கே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அது வேணாம், நான் அது செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கல, இல்லை நான் செலக்ட் பண்ண காலேஜ் கிடைக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அடுத்த ரவுண்ட்ஸில் நம்ம பார்த்துக்கலாம், செகண்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணி ஃபர்தராக அடுத்த ரவுண்டில் எனக்கு பிடிச்ச காலேஜ் வருதா என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்றது தான் இதில் இறுதியாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு 2க்கு தேவையான காலேஜஸ் எல்லாம் நல்ல காலேஜஸை முன்னாடியே அதுக்கேற்ற கட் ஆஃப்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் கிடைக்காத வாய்ப்புகளுக்கும் அதிகமாகிடும். அதே மாதிரி சரி அடுத்த ரவுண்டு 3 போகலாம், ரவுண்டு 4 போகலாம், இந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறான வாய்ப்பு நீங்கள் இழக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ரொம்பவும் நீங்கள் முக்கியமாக இருந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்க காலேஜை சூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஐடியா. சரிங்க சார், இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் காலேஜும் சூஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட். நீங்கள் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஸ்லிப் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், அட்மிஷன் நம்பர், நேமு, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, என்ன கேட்டகிரி, அது இல்லாமல் கோர்ஸ் என்ன சூஸ் பண்ணியிருந்தீங்க, என்ன காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு, என்ன பிரான்ச்சு, எந்த கோட்டா, இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஸ்லிப்பில் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் எடுத்துகிட்டு காலேஜுக்கு போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வரும். இதுதான் இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டு தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த காலேஜ் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு. சரிங்க சார், இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ், அதுதான் ரிப்போர்ட்டிங் டு காலேஜ். நீங்கள் இந்த ப்ரொவிஷ்னலாக உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன அந்த ஸ்லிப்பையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, மற்ற அதர் டாக்குமெண்ட்ஸ், நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இன்கம் சர்டிஃபிகேட், இந்த மாதிரியான விஷயங்கள், டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப்ஸ், உங்களோட ஆதார், இந்த விஷயங்கள், டெபாசிட் பேமெண்ட் ஸ்லிப். எஸ், நான் முன்னாடியே நம்ம இனிஷியல் டெபாசிட்காக நம்ம ஒரு 5,000 பே பண்ணியிருப்போம், அதுக்கும் ஒரு ஸ்லிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு இன்வாய்ஸ் மாதிரி. அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜுக்கு போகணும். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த அலாட்மெண்ட் லெட்ரு, உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரிஜினலாக, இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே நீங்கள் தானே, உங்கள் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு அட்மிஷனை அந்த காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நிறைய காலேஜஸில் அந்த டேவே உங்களோட ஒரிஜினல்ஸை சப்மிட் பண்ணுங்கன்ற மாதிரியான விஷயமும் சொல்லிடுவாங்க. ஸோ ஒரிஜினல்ஸ் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ அவசரத்துக்காக ஒரிஜினல்ஸ் தேவைப்படுன்றது உடனடியாக வாங்கி கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் ஒரிஜினல்ஸை சப்மிட் பண்ண முன்னாடியே அதை ஒரு நல்ல பிடிஎஃபாக மேக் பண்ணி எல்லா விஷயங்களும் A to Z ஒன்று விடாதீங்க, எல்லாத்தையுமே பிடிஎஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் 4 years படிக்கிறீங்க, இடையில ஏதாவது ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு தேவை அப்படின்ற பொழுது டேரெக்டாக நீங்கள் உங்களோட பிடிஎஃப்பில் இருக்கிறத காப்பி பண்ணி ஃபர்தராக நீங்கள் அது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நீங்கள் காலேஜில் போய் கேட்டுட்டு இருக்கிறது மேபி ஒரு சில காலேஜஸில் தராமையும் இருப்பாங்க, இல்லை ரொம்பவும் இழுத்தடிக்கிற மாதிரியான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கிங்க. ஃபைனலாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த கவுன்சிலிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கவுன்சிலிங்கை உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போகுது. சப்போஸ் ஏதோ ஒரு நெட்வொர்க் எரர், இல்லை உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகுது, ஆர் சம் அதர் பிளேஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்க, ஏதோ ட்ராவல் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்காக தனியாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயமும் கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலிங்கை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரியான நிலமை உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆர் சம் அதர் ப்ராப்ளம் இருக்கும்போது அட்டன் பண்ணலாம். பட் இது நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு
கவுன்சிலிங் டேட் என்னைக்கோ அன்னைக்கே வந்துட்டு கவுன்சிலிங்கில் இருக்கிற சாய்ஸ் ஃபில்லிங்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி நல்ல காலேஜை உங்கள் கட் ஆஃப் அண்ட் கோர்ஸ் பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். இந்த விஷயம் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறதுக்கு நம்ம போக வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் நிறையா நாலேஜ் வந்து கெயின் பண்ணிருப்பீங்க இந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ் பற்றி. ரவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. லைக் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வந்து இந்த இயர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக உங்களுக்காக ரெக்டிஃபை பண்ணுறேன். நிறைய காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அட்மிட் ஆகிறதுக்கான கைட்லைன்ஸ் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆர் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு உடனடியாக ரிப்ளை வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.